ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், 27/12/2023க்கான டிஆர் கெஸ்ஸிங் 1 PM 1 மணிக்கு பார்க்க போகிறோம். ஸோ டைம் இருந்தால் வந்து பார்த்திங்கன்னா 6 மணிக்கும் 8 மணிக்கும் கெஸ்ஸிங் போடுறேன். இதில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ இந்த 3 ரிசல்ட்டும் ஒன்றா சேர்ந்து வருது பார்த்திங்களா, அந்த ஷார்ட்டை வச்சு தான் எடுக்க போகிறோம். ஏன்னா 1 PM பொறுத்த வரைக்கும் அதுதான் அடிப்பான். அப்புறம் பார்த்திங்கன்னா வீக்லி ஷார்ட்டு அல்லது அந்த 6 மணிக்கு 8 மணிக்கு வருது பார்த்திங்களா, அந்த ஷார்ட்டை வச்சு எடுத்துக்கலாம். ஸோ அந்த ரிசல்ட் வரட்டும், பார்ப்போம், வெயிட் பண்ணி. இதில் வந்து பார்த்திங்கன்னா இங்கே பாருங்கள் 0.88 இங்கே வந்தது 0.18. இப்போ இன்னும் ஒரு 8 வரணும், பி போர்டுக்கு 8 வரணும். அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா 0.11 0.18. இப்போ இன்னும் ஒரு 1ஆம் நம்பர் வரணும், 8 1 ரிப்பீட் ஆகணும். ஏன்னா அங்கே வந்து பார்த்திங்கன்னா ஏசி 18 2 நாள் கேப் விட்டு பிசி 18. ஸோ மேபி மறுபடியும் 2 நாள் கேப் விட்டு அடிக்கிறது பதிலாக இந்த நம்பர் உடனே ரிசல்ட்டாக வரலாம். ஏன்னா 8 1 ரிப்பீட் ஆகணும் இந்த கணக்குப்படி பார்த்தீங்கன்னா. சேம் அதே மாதிரி பாருங்கள், இந்த நம்பரு 254 245 சரிங்களா. அப்போ இந்த 0.11 எடுத்து இங்கே வைக்கணும். 0.11 அல்லது 585 வந்து இந்த இடத்த வச்சுருக்கணும். பட் 0.11க்கு பதிலாக என்ன பண்ணியிருப்பான்னா, ஒரு நாள் முன்னாடி எடுத்து 108 எடுத்து 0.18ன்னு வச்சுருப்பான். அப்படிங்குள்ளே நம்மளுக்கு இன்னும் இந்த நம்பர் தான் பெண்டிங் இருக்குது, ஓகேங்களா. 585. ஸோ இதிலேருந்து 1ஆம் நம்பர் வரணும். இங்கே வந்து 585. இந்த 0.88க்கு இங்கே வந்து பார்த்திங்கன்னா 0.18ன்னு வந்திருக்கு. அப்போ வர வேண்டிய நம்பர் நம்மளுக்கு என்னன்னா 518 158. ஆல்ரெடி ரிசல்ட் வந்திருக்கு, இதை பவர் பண்ணி தான் இங்கே ரிப்பீட் ஆகிருக்கு அப்படிங்குள்ள. ஸோ மறுபடியும் பவர் பண்ணி இதே நம்பரை திருப்பி வைக்கிறதுக்கு தான் வாய்ப்பு இருக்குது. அப்போ சிங்கிள் போர்டு பார்த்துக்கிட்டிங்கன்னா பி போர்டு 8 சி போர்டு 1, ஓகேங்களா. இதே மாதிரி பார்த்திங்கன்னா ஒரு நாளைக்கு முன்னாடி ஏ போர்டில் 1, அதுக்கு அடுத்த நாள் சி போர்டில் 5 அப்படியே ரிப்பீட் ஆகிருக்கு. அடுத்தது பி போர்டு 4 ரிப்பீட் ஆகிருக்கணும், ஆகலை. ஆனால் இந்த 1ஆம் நம்பர் ரிப்பீட் ஆகணும். அப்படிங்கள 2 போர்ட்லேயும் பி போர்டு 8 1 சி போர்டு 8 1 8 1 சரிங்களா. இப்போ சிங்கிள் போர்டு ஏ போர்டுக்கு என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா, ஏ போர்டுக்கு 918 0.18 அப்படிங்கிற ஏ போர்டுக்கு ஒரு 9 நம்பர் வாய்ப்பு இருக்குது. இப்போ சிங்கிள் போர்டு என்ன நம்பர்னால் ஏ போர்டு 1 பி போர்டு ஏ போர்டு 9 பி போர்டு 1 8, அதே மாதிரி பி போர்டில் 8 1. ஸோ இதான் ரிசல்ட்டாக வரப்போகுது. ஆனால் சிங்கிள் போர்டு வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக பாஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, சரிங்களா. இதை வச்சு கொடுக்குறேன், உங்கள் கணிப்பில் ஒத்து போச்சுன்னா ட்ரை பண்ணி பாருங்கள் நண்பா. 1 மணிக்கு வந்து பார்த்திங்கன்னா 918 981 581. ஏபிபிசிஎஸ்சியை பொறுத்த வரைக்கும் 18 81 58 85. சிங்கிள் போர்டு ஏபிசி வந்து பார்த்திங்கன்னா ஏ போர்டு 9 பி போர்டு 8 சி போர்டு 1. சிங்கிள் போர்டு பொறுத்த வரைக்கும் இதுதான் வருது. உங்கள் கணிப்பில் ஒத்து போச்சுன்னா ட்ரை பண்ணி பாருங்கள் நண்பா. ஓகே நண்பா, நன்றி, வணக்கம்.